இன்றைய சூழலில் அனுமார் குரங்குதான் முதலில் விண்வெளிக்கு சென்றது என்று ஒரு எம்பி பள்ளிக்கூடத்திலே சென்று உரையாற்றி கொண்டிருக்கிறார். அதைவிட கொடுமை, பரத்வாஜ முனிவர் தான் விமானத்தை கண்டுபிடித்தார், ரைட் சகோதரர்கள் அல்ல என்று ஒரு கவர்னர் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் மீறி மாண்டி என்கிற ஒரு ஐஐடியில மறுபிறப்பு பற்றி இப்போது பாடம் வந்திருக்கிறது. ஒரு டிகிரியை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஐஐடி இயக்குனர் பசுமாட்டின் வேணாம், வாயில நல்லா வருது சார். வடபழனி கோவில்ல கோவில் வாசல்ல வாழைப்பழம் அந்த பூ விற்கிற ஒரு அம்மாவோட பையன், அவரு படிச்சு முடிச்சல அப்படிதான் படிக்க வச்சிருக்காங்க. அவங்களும் நேரா ராமகிருஷ்ணன் மடத்துக்கு போறாரு, போய் என்ன சேர்த்துக்குங்கன்றாரு. இல்ல எங்களுக்கு நீலாம் தேவையில்லை, நீ வேணா டாக்டர் படிச்சுட்டு வா, நாங்க சேர்த்துக்கிறோன்றாங்க. அப்புறம் அங்கேயே யாரையோ கை காலை பிடிச்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் அவர் ஒரு பிராக்டிஷனர் பதவி, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்எம்பி பிராக்டிஷனருங்களோடு அதை சேர்றாரு. ஆனால் அங்கேயும் ஒரு பெரிய ஒரு வேலை செய்கிறார். என்னன்னா, காந்தி அதுக்குள்ள கதர் இயக்கத்தை தொடங்கியதால் அவர் பாருங்க, ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கதர் சட்டை தான் போட்டு வருவேன் நட முடிகிறார். காலேஜோட தூக்கிட்டான். பிறகு இந்த ராமகிருஷ்ண மடத்தில் இருக்க சாமியார்லாம் சேர்ந்து எப்படியோ அவருக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து போஸ்டனுக்கு அனுப்புறாங்க. அங்க போய் டாக்டர் ஆயிட்டு வான்ட்டு. போஸ்டன்ல போய் கப்பல் அவர் இறங்கும் போது அவர்கிட்ட இருந்தது $1. அந்த போஸ்டன் மருத்துவ கல்லூரியில கழிவறை சுத்தம் செய்யும் மனிதரா அவர் ஜாயின் பண்றாரு. அப்படியே மெல்ல மெல்ல முன்னேறி அங்க டெஸ்டிங் குரூப்ஸ்ல சேர்றாரு. அவர் 3 விஷயங்கள். ஒன்று, ஏடிபி என்கிற பாஸ்பரஸ் கிரியேட்டிவ் டெஸ்டிங்கை அறிமுகம் செய்கிறார். பிளட் டெஸ்ட்ல 7 வகையான முக்கியமான டெஸ்டிங்கை அறிமுகம் செய்கிறார். அதை விட மிக அற்புதம், இந்த ஃபர்காட்டன் ஹீரோஸ் ஆஃப் இந்தியன் சயின்ஸ் என்கிற புத்தகம் இங்கு வைத்திருக்கிறேன். அதுல 600 பக்கம் அவரை பற்றி எழுதியிருக்கிறார். இந்தியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்திய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதுகிறான். அவன் பிரிட்டிஷ்காரன் அந்த லெட்டரை கீழ்த்தி போடுறான். இவன் என்ன கண்டுபிடிக்கிறது, நம்ம என்ன? கடைசியில பார்த்தா இங்க வைஸ்ராயாக இருந்த மவுண்ட் பேட்டனுடைய மனைவிக்கு கேன்சர் இருக்குமோன்னு சந்தேகம் வரும் பொழுது எல்லப்பிரகட சுப்பராவ் டெஸ்ட தான் பண்ணி பார்த்தாங்க என்று வரலாறு சொல்லுகின்றது. இன்றைய என் உரையை பிரக்யா யாதவ் என்கிற விஞ்ஞானிக்கு அன்போடு சமர்ப்பிக்கிறேன். ஒரு விஞ்ஞானிக்கு விருது கொடுத்த பொழுது உங்களை எழுந்து நின்று கரவொலி எழுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். இந்த இடத்திலே மட்டும் ஒரு விஞ்ஞானி இல்லாமல் ஒரு நடிகர் இருந்திருந்தால் நீங்கள் இங்கு நிற்பதற்கு இடம் இருக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 2 பேர் தொங்கிக் கொண்டிருப்பார்கள். இந்த பக்கம் டிரான்ஸ்பார்மர் மேலே ஏறி நின்று அந்த நடிகன் மீது குதிப்பதற்கு துடித்துக் கொண்டிருப்பார்கள். இதைவிட கொடுமையான ஒரு சூழல் மரண படுக்கையிலே கிடக்கிறது நம்முடைய இந்திய அறிவியல். இன்றைய சூழலில் அனுமார் குரங்குதான் முதலில் விண்வெளிக்கு சென்றது என்று ஒரு எம்பி பள்ளிக்கூடத்திலே சென்று உரையாற்றி கொண்டிருக்கிறார். அதைவிட கொடுமை, பரத்வாஜ முனிவர் தான் விமானத்தை கண்டுபிடித்தார், ரைட் சகோதரர்கள் அல்ல என்று ஒரு கவர்னர் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் மீறி மாண்டி என்கிற ஒரு ஐஐடியில மறுபிறப்பு பற்றி இப்போது பாடம் வந்திருக்கிறது. ஒரு டிகிரியை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஐஐடி இயக்குனர் பசுமாட்டின் வேணாம், வாயில நல்லா வருது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு மக்கள் சிந்தனை பேரவைக்காக உரையாற்றப் போகிறீர்கள், அரசியல் பேசக்கூடாது என்று வேறு என் துணைவியார் சத்தியம் வாங்கி கொண்டு விட்டார். என்ன செய்வது, என்ன செய்வது? இப்போது பிரக்யா யாதவுக்கு என்னுடைய உரையை சமர்ப்பிப்பதாக நான் சொன்னேன். ஒருத்தர் கூட கைத்தட்டவில்லை. ஒரு நடிகரின் பெயரை சொல்லி இருந்தால் உங்களுக்கு புரிந்திருக்கும். நமக்கெல்லாம் கோவிட்-19 காலத்தில் கோவாக்சின் என்கிற தடுப்பூசியை கண்டுபிடித்து கொடுத்த பிரக்யா யாதவ் என்கிற அந்த மாமனிதரை இந்த அவைக்கு அறிமுகம் செய்வதிலே பெருமைப்படுகிறேன். இன்றைய விஞ்ஞானியை அற்புதமாக பாராட்டி இருக்கிற மக்கள் சிந்தனை பேரவைக்கு ஜிடி நாயுடு விருது மட்டுமல்ல, நோபல் பரிசே கொடுத்தாலும் தகும். இந்த விஞ்ஞானி
என்ன கண்டுபிடித்தார்? இவர் மிக அற்புதமான ஒரு சாதனையாளர். வெறும் தண்ணீரில் இருந்து ஆற்றலை எடுக்க தகுந்த ஹைட்ரஜன் ஃபியூவல், இதுதான் அவருடைய துறை. இந்த துறைதான் இன்று உலகத்தையே வென்று கொண்டிருக்கிறது. செங்கேணி என்ற பெயரை கேட்டவுடன் நான் கேட்டேன், கடலூரா என்று. இல்லை இல்லை, விழுப்புரம் என்றார். ஏன்னா எங்க ஊர்ல நிறைய செங்கேணிகள் இருப்பார்கள். மிக சிறப்பான இந்த இளைஞரை மனதார மீண்டும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அன்பு தோழர்களே, நம்முடைய நாடு ஒரு அறிவியல் தேசமாக, பகுத்தறிவு நாடாக மிளிர வேண்டும் என்பது இந்த மண்ணின் மைந்தன் தந்தை பெரியாரின் மிகப்பெரிய நோக்கம். இதனை அடிப்படையாக கொண்டு ஒரு நாளை, எல்லா நாளையும் அறத்திற்கு வகுத்தாலும் ஒரு நாளை அறிவியலுக்கு என்று வகுத்திருக்கும் உங்களை நான் மனதார பாராட்டுகிறேன். இன்றைக்கு கியூபா நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகமே இணைந்து அழுத்தி நெறித்து, குரல் வலையை நெறித்து கொண்டிருந்தாலும் ஒரு அறிவியல் தேசமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால், அப்படித்தான் ஈரோட்டினுடைய எதிர்காலத்தையும் நான் பார்க்கிறேன். ஒரு அறிவியல் மாவட்டமாக தனித்து நிற்கும். இந்தியாவினுடைய அற்புதமான அறிவியல் மாணிக்கங்களை உங்களுக்கு அறிமுகம் செய்ய நான் வந்திருக்கிறேன். இது 150வது ஆண்டு. இந்தியா விழித்துக் கொண்ட 150வது ஆண்டில் திரும்ப நாம் விழித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அதனுடைய எடுத்துக்காட்டுகள் தான் நான் முன்னால் படித்தவை. நம் ஆண்டியிலே வந்திருக்கிற புதிய படிப்பு உட்பட அனைத்தும் 1870களில் பிரிட்டிஷ்காரர்கள் தான் இந்தியாவினுடைய அனைத்து ஆய்வுக்கூடங்களையும் நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் தான் கண்டுபிடிக்க முடியும். இந்தியர்கள் அவர்களுக்கு எடுபடியாக இருக்கலாம் என்பதுதான் சூழல். இந்த சூழ்நிலையில் ஒரு ஆய்வுக்கூடத்திற்குள் நீங்கள் செல்லும் பொழுது சில இடங்களில் போர்டு மாட்டியிருப்பாங்களாம், இந்தியர்களுக்கும் நாய்களுக்கும் அனுமதி இல்லை என்று. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தீவிரமாக செயல்பட்ட ஒரு மருத்துவர் தான் மகேந்திரலால் சர்க்கார். மகேந்திரலால் சர்க்கார் ஒரு மருத்துவர். ஆனால் எம்டி படிப்பதற்கு பலமுறை முயற்சி செய்தும் அவங்க சேர்க்க மாட்டேங்கிறான். எம்டி எல்லாம் இந்தியர்களுக்கு கிடையாது என்று சொல்லிவிடுகிறார். 7 முறை நுழைவுத் தேர்வு எழுதி 7 முறையும் முதலிடம் பெற்றார். ஆனால் 2ஆம் இடம் பெற்ற வெள்ளையனுக்குத்தான் மரியாதை. முதலிடம் பிடித்த மகேந்திரலால் சர்க்காரை அவர்கள் மதிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கே பலர் கடிதம் எழுதியதால் எம்டி இடம் கிடைத்து இந்தியாவில் முதல் எம்டி என்கிற பட்டத்தை பெற்றவர் மகேந்திரலால் சர்க்கார். அவர் அத்தோடு நிறுத்தவில்லை. இந்தியன் அசோசியேஷன் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் என்று மக்கள் சிந்தனை பேரவை என்பது போலவே ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் மகேந்திரலால் சர்க்கார். பவுபஜார் வீதி கொல்கத்தாவிலே அவருடைய வீடு பக்கத்தில் ஒரு கொட்டகை, இரண்டையும் இணைத்து ஒரு சிறு ஆய்வகத்தையும் அமைத்தார். ஆண்டு 1876. இது இந்த 2026 150வது ஆண்டை கொண்டாடுகின்ற அற்புத நிகழ்வு. ராமகிருஷ்ண பரமஹம்சரின் ஒரே மருத்துவர் மகேந்திரலால் சர்க்கார் என்று வரலாறு சொல்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர்கள் எல்லாம் இணைந்து ஏராளமாக பணிகளை அங்கே அறிவியலாக இருந்தாலும் அவர்கள் மேற்கொண்டார்கள். அயல் நாடுகளில் இருந்தும் பல நாடுகளில் இருந்தும் வரவழைத்து ராயல் சொசைட்டி லண்டன் போல் இந்தியாவில் ஒரு அமைப்பாக அது இருக்க வேண்டும் என்பதற்காக ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கின்ற, வாரந்தோறும் ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கின்ற ஒரு முறையை அறிமுகம் செய்து அவர் நடத்தி கொண்டிருந்த பொழுது 1896 அந்த இடத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. உள்ளே சதி நடக்கிறது, ஏதோ அறிவியல் என்கிற பெயரில் ஏதேதோ பேசுகிறார்கள் என்று மிகுந்த ஆத்திரத்தோடு வெள்ளைக்காரர்கள் அதை இழுத்து மூடினார்கள். ஆனால் வரலாறு என்ன சொல்கிறது? 1906ஆம் ஆண்டில் நம்முடைய சென்னையில் இருந்து ஐசிஎஸ் தேர்வு எழுதுகிறார் ஒருவர். குழந்தை மேதை அவர். 11 வயதிலே மெட்ரிக் முடிக்கிறார். 16 வயதிலே டிகிரி வாங்கிவிட்டார். 19 வயதிலே ஐசிஎஸ் தேர்வில் முதலிடம் பிடிக்கிறார். அவர் பெயர் சர் சி வி ராமன். அந்த மாமனிதர் கொல்கத்தாவிலே சென்று அங்கே
அக்கவுண்ட்ஸ் ஜெனரலாக பதவியேற்கிறார். அக்கவுண்ட்ஸ் ஜெனரலாக பதவியேற்கும் ராமன் மாலை நேரத்தில் ஒரு நாள் அவருக்கு 2 எஸ்கார்ட், 2 பேருமே வெள்ளக்கார போலீஸ் எஸ்கார்ட். அவருக்கு டிராம் வண்டியிலே போய் கொண்டிருந்தப்போ திடீர்னு அந்த போர்டை பார்க்கிறாரு, இந்தியன் அசோசியேஷன் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ். நிறுத்துங்கள் வண்டியேங்கிறார். டிராம் வண்டியவே நிறுத்திடுறான். ஏன்னா கலெக்டர் ரேங்க் இல்ல. ஒரு மாவட்ட ஆட்சியர் என்றால் என்ன, இதை நாம் குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு டிப்ளமா படித்தும் மாவட்ட ஆட்சியரான ஒரு மா மனிதரை இந்த சபையில அறிமுகம் செய்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து அறிவியல் உரை கேட்பதற்காக தன் வேலையெல்லாம் விட்டு உட்கார்ந்து இருக்கிற முதல் ஆட்சி தலைவரை நான் பார்க்கிறேன். ராமன் இறங்கி போகிறார். அந்த பூட்டுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் உடைக்கலாமா என்று கேட்கிறார். உடைக்கலாம், ஆனால் நீங்க ஆர்டர் போடணும்ன்றான். வாங்கடா ஒரு பேப்பர் என்றாரு. பக்கத்துல பொட்டி கடையில இருந்து பேப்பர் வாங்கினோடனே தன்னுடைய பேனாவை எடுத்து ஆர்டர் ஆன் த ஸ்பாட் பூட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றார் ராமன். அப்படி உள்ளே சென்ற பொழுது அங்கே ஒரு மாமனிதர் இருந்தார், மகேந்திரலால் சர்க்காரின் மகன். இந்த மகேந்திரலால் சர்க்காரின் மகனின் பெயர் அமிர்தலால் சர்க்கார். அமிர்தலால் சர்க்காரை பற்றி வரலாறு என்ன சொல்கிறது? இந்தியாவின் முதல் நாத்திகர் என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட மா மனிதர் அமிர்தலால் சர்க்காரை பற்றி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கின்றார், அன்புள்ள மகேந்திரலால் சர்க்கார், உன் மகன் என்னிடம் கேட்டிருக்கும் கேள்விகளுக்கு என்னிடம் பதில் இல்லை, விட்டால் என்னையே மாற்றி விடுவான் போலிருக்கிறது என்று சொல்லுங்க. அப்படிப்பட்ட அமிர்தலால் சர்க்கார் வருகிறார். எதிரிலே நிற்பவர் ஒரு அக்கவுண்ட்ஸ் ஜெனரல். நான் மாலை நேரத்திலே இங்கு ஆய்வுகள் செய்யலாமா என்று ராமன் கேட்கிறார். தாராளமாக வாருங்கள் என்கிறார். இருந்த சும்மா 100 ரூபா 50 ரூபா, அப்ப அதுவே பெரிய பணம். அந்த எக்யூப்மெண்டை வைத்துக் கொண்டு மாலையில் வருவார் ராமன். 12:30 மணி 1 மணி வரை ஆய்வு செய்துவிட்டு செல்வார். இந்திய ஆய்வகத்தில் இந்தியாவில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்டதுதான் ராமன் விளைவு தோழர்களே. ஆனால் ராமன் 1909ஆம் ஆண்டே தன்னுடைய முதல் ஆய்வு கட்டுரையை எழுதி தி டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் ராயல் சொசைட்டி என்கிற இதழுக்கு அனுப்பிவிட்டார். பிரிட்டிஷ் அரசாங்கம் விழித்துக் கொண்டது, யார் இந்த ராமன், who is that fellow? உடனடியாக உளவுத்துறை மூலம் தெரிய வந்து 1909 என்கிற ஒரு ஆண்டில் ராமன் 5 முறை டிரான்ஸ்பர் செய்யப்படுகிறார். சார் இங்கே தூக்கி ரங்கூனுக்கு அடிக்கிறானுங்க. ரங்கூன்ல போய் இவர் ஜாயின் பண்ணும்போது கேட்கிறாரு, வாரம் சனி ஞாயிறு கல்கத்தா வந்துடலாமான்னு கேட்கிறாரு. உடனே அவரை தூக்கி ஆஸ்திரேலியாவுக்கு அடிக்கிறார்கள். ராமன் இந்திய அறிவியலுக்காக தன் IAS பதவியை ராஜினாமா செய்தார். அசுரோஸ் முகர்ஜி போன்றவர்கள் உடனே தலையிட்டு கொல்கத்தாவின் பல்கலைக்கழகத்திலே அவருக்கு ஒரு பேராசிரியர் பணி கொடுத்தார்கள். அப்ப இருந்த அக்கவுண்ட் ஜெனரல் பதவியில 50% சம்பளம் கூட கிடையாது. ஆனால் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அறிவியல் வென்றது. ராமன் விளைவை பற்றி ராமன் கட்டுரை எழுதினார். முதல் கட்டுரையை ஜெர்மன் மொழியில் எழுதினார். அதை அனுப்பிவிட்டார். பிறகு அதை ஆங்கிலத்தில் எழுதினார். அயல் ஏடுகளில் வெளியிடவில்லை. இந்தியன் ஜர்னல் ஆஃப் பிசிக்ஸ் என்று இந்தியாவுக்கான இயற்பியல் இதழை தொடங்கினார். தொடங்கிய ஆண்டு 1926. இது அதனுடைய நூற்றாண்டு தோழர்களே. இந்திய இதழிலேயே அதை பற்றி எழுதி உலகளவிலே பிரசித்தி பெற்று நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட மா மனிதர் சர் சி வி ராமன். நோபல் பரிசு அறிவிக்கணும்னா முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? முதல்ல உங்களுக்கு தந்தி வரும். So and so, we are happy to inform you, you have received. Will you come to receive in person? Answer immediately. நீங்க 48 மணி நேரத்துக்குள்ள பதில் எழுதணும். பிரிட்டிஷ் அரசாங்கம் 3 நாள் கழிச்சு தான் தந்தியவே கொண்டாந்து அவர்கிட்ட கொடுக்குது. ஆனால் அவருடைய ஜெர்மன் தோழர்கள் மூலம் ராமனுக்கு தெரிந்தது, இது அறிவிக்கப்பட்டு விட்டது என்று. அவர் வருகிறேன் என்று எழுதுகிறார். பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்கிறது, ரவீந்திரநாத் தாகூர் நோபல் பரிசை நேரில் சென்று வாங்கவில்லை, நீங்களும் போக வேண்டியதில்லை என்று அறிவிக்கிறது. ஸ்பெயின் தேசத்திற்கும் விக்டோரியா மகாராணிக்கும் இடையே இப்பொழுது அரசியல் செல்வாக்கு சரியில்லை, நீங்கள் போகக்கூடாது என்கிற அறிக்கையை பெற்றுக்கொண்ட ராமன், இல்லை நான் செல்வேன் என்று பதிலளிக்கிறார்.
ராமனை எப்படி அனுப்புவது? அரசாங்கம் செலவை ஏற்கவில்லை. எப்படியாவது கப்பலிலே அவரை அனுப்பி வைக்க வேண்டும் என்று மகேந்திரலால் சர்க்கார் வேண்டிக் கொள்கிறார். தமிழகத்தில் முதற்கொண்டு துண்டேந்தி அதற்காக பணம் வசூலித்தார்கள் தோழர்களே. அப்படி துண்டேந்தி வசூலித்தவர்கள் 2 பேர் தமிழ்நாட்டிலே. ஒருவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், இன்னொருவர் ஜிடி நாயுடு. ஜிடி நாயுடுவுக்கும் சி.வி. ராமனுக்குமான தோழமை இருக்கிறதே, அதை கடைசியாக இன்னொரு முறை சொல்கிறேன். சென்று வாங்கி கொண்டு போது, சரி நீ போய் பெற்றுக் கொள்ளலாம், ஆனால் அங்கே ஏற்புரை வழங்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். ராமன் அங்கு போகிறார். இளவரசர் கையிலே வாங்கும் பொழுது, நான் 2 நிமிடம் பேசலாமா என்று கேட்கிறார். பேசுங்கள், மறுக்க முடியவில்லை. ராமன் மைக்கை பிடித்தார். இந்த நோபல் பரிசை எங்கள் நாட்டின் சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான விடுதலை போராட்ட வீரர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று அறிவித்தார் ராமன். இந்தியன் அசோசியேஷன் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் சாதித்தது. 150வது ஆண்டை இன்று கொண்டாட வேண்டிய அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறது. அன்பு தோழர்களே, இன்னொரு 100வது ஆண்டை நோக்கி நான் போகிறேன். 1926 2 மாமனிதர்கள் அதே இந்தியன் அசோசியேஷன் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ்ல, ஒன்று மெக்னாட் சாகா, இன்னொருவர் சத்யேந்திரநாத் போஸ். மெக்னாட் சாகா சார் ஒரு ஊர்ல சொன்னாரு, பயங்கரமா ஜாதி திரும்ப வரா மாதிரி தெரியுது சார், பயமா இருக்கு. ஒரு ஊரில் தேநீர் வழங்கப்பட்டால் கொட்டாங்குச்சியில் தேநீர் குடிக்கின்ற ஒரு இனத்தில் பிறந்தவர் மெக்னாட் சாகா. ஒரு மிக சாதாரண கடை வைத்திருந்த ஒரு பங்க் ஷாப் கூட சொல்ல முடியாது, அந்த கடையின் கடைகோடி மனிதனின் மகன். ஆனால் கணிதத்தில் எப்போதும் 100 பெற்றதால் அவருடைய ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து பணம் திரட்டி அவரை படிப்பதற்கு டாக்காவுக்கு அனுப்பி வைக்கிறார். கிராமத்திலிருந்து அங்கு போய் இணைந்து கொண்டவர் சத்யேந்திரநாத் போஸ். சத்யேந்திரநாத் போஸ் ஈக்குவலி வெரி குட் இன் மேத்தமெட்டிக்ஸ். இவர் ஃபர்ஸ்ட் வந்தா அவர் செகண்ட், எல்லாத்திலையுமே உற்ற தோழர்கள். சத்யேந்திரநாத் போஸ் அற்புதமான ஒரு கட்டுரையினார். 1926 தான். அணுவுக்குள்ளே துகள்கள் இருக்கிறது என்றால் அவை எப்படி செயல்படுகின்றன என்பதை நீங்க கையில இருக்கிற மேக்ஸ் வச்சு செய்ய முடியாது, அதற்கு வேறொரு மேக்ஸ் தேவை என்று போசான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்கிற ஒன்றை முன்வைத்தார் போஸ். நட்சத்திரங்கள் நிறங்களை பார்த்து அதை எப்படி எந்த வெப்பநிலை என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நட்சத்திரங்களின் நிறமாலை இருந்தால் போதும், அதனுடைய அணுக்கள் அயனிகளாக மாறுவதற்கு நான் ஒரு சமன்பாடு தருகிறேன், அதை வைத்து கண்டுபிடிக்கலாம் என்று அறிவித்தார் மெக்னாட் சாகா. 2 பேரின் கட்டுரையும் 1926 வெளிவந்தது. அந்த கட்டுரையின் வயது 100 தோழர்களே. இந்த நூற்றாண்டை இப்போது நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இருவரும் இணைந்து ஐன்ஸ்டீனுடைய சார்பு தத்துவத்தை ஜெர்மன் மொழியிலிருந்து ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார்கள். ஆனால் அது வெளியிடக்கூடாது என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை விதித்தது. ஐன்ஸ்டீனே தலையிட்டார் என்பதுதான் வரலாறு. ஐன்ஸ்டீன் கடிதம் எழுதினார், இவர்களுக்கு நான் தான் என்னுடைய அந்த பேப்பரை மொழிபெயர்ப்பதற்கு நான் தான் இவர்களுக்கு அனுமதி கொடுத்தேன், இதை வெளியிட்டாக வேண்டும் என்று ஐன்ஸ்டீனே எழுதிய பொழுதுதான் அது வெளிவந்தது. பிறகு இன்னொரு அற்புத 100, அந்த 100 மகாராஜபுரம் சீதாராமன் கிருஷ்ணன் என்கிற MS கிருஷ்ணனை சேர்ந்தது. அவர் ஒரு அற்புதமா மனிதர். இந்தியாவின் கனிம வளங்களுக்கென்று இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் என்கிற ஒன்றை அதுவும் உருவாக்கப்பட்டது 1926. இது 100வது ஆண்டு. இந்தியாவின் பஞ்சபாண்டவர்கள் வேற யாரும் அல்ல, அது இரும்புத்தாது, பாக்சைட், மாங்கனீஸ், ஜிங்க் எனும் துத்தநாகம், லீட் எனும் காரியம் என்று அறிவித்தவர் KS கிருஷ்ணன். அப்படி இந்தியாவின் தாதுக்கள் குறித்த ஒரு வரைபடத்தை அவர் அன்று வெளியிட்டதால் தான் இன்று நாம் தாதுக்களின் தேசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அது வெளிவந்த 100வது ஆண்டு. மேலும் மறைக்கப்பட்ட அற்புத மாமனிதர்களை பற்றி சொல்ல வேண்டும். ஜேசி போஸ், ஜெகதீஷ் சந்திர போஸ்னா யாருன்னா நம்ம பாடப்புத்தகத்துல ஒரே வரியில வந்துட்டு போயிடுது, தாவரங்களுக்கு உயிர் இருக்கிறது என்று கண்டுபிடித்தார். ஆனால் ஜேசி போஸின் 3 கண்டுபிடிப்புகள் உள்ளன. ஜேசி போஸ் த மேன் பிஹைண்ட் ரேடியோ என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை ஏறியவர் பிரேமானந்த குமார். அந்த புத்தகம் எனக்கு பல உண்மைகளை சொல்லிக் கொடுத்தது. 1896 மைக்ரோவேவை பயன்படுத்தி ஒயர் என்கிற கம்பியே இல்லாமல் ஒளியை கடத்தி காட்டுகிறார் ஜெகதீஷ் சந்திர போஸ். இது அவர் கண்டுபிடிப்போடு நிகழ்த்திக் கொள்ளவில்லை. மக்கள் சிந்தனை பேரவை போல
மேடையிலே உட்கார்ந்து அதை அனைவருக்கும் செய்து காட்ட வேண்டும் என்று கல்கத்தாவினுடைய டவுன் ஹால்ல அதை நடத்தி காட்டுகிறார். அப்படி அவர் நடத்தி காட்டுகின்ற பொழுது அதை போட்டோ எடுக்கிறாங்க. அதற்காக அங்கே விஜயம் செய்த அந்த அப்போதைய அந்த கலெக்டர் அவருக்கு 1000 ரூபாய் பரிசளிக்கிறார். அப்போது அது 1000னா எவ்வளவு பெரிய அமௌண்ட். இந்த செய்தி லண்டன்ல இருக்கிற எல்லா பத்திரிகையிலும் வெளிவருது. அடுத்த 3 ஆண்டுகளில் மார்க்கோனி ரேடியோவை கண்டுபிடித்ததாக அறிவித்துக் கொள்கிறான். மார்க்கோனிக்கு நோபல் பரிசு அறிவிக்கிறார்கள். உடனடியாக டெஸ்லா என்கிற அறிஞர் தலையிடுகிறார். உனக்கு இந்த வரைபடம் எப்படி கிடைத்தது என்று கோர்ட்டுக்கு போகிறார். இதற்கு அடுத்த நிகழ்வுதான் முக்கியம். 1926 100 ஆண்டுகளுக்கு முன் மார்கோனி இந்தியா வருகிறார். ஜேசி போஸை சந்திக்கிறார். வேண்டுமானால் நோபல் பரிசை பாதி கொடுத்து விடவா என்று கேட்கிறார். பெருந்தன்மையோடு ஜேசி போஸ் அதை மறுத்து விடுகிறார். அடுத்த 100வது ஆண்டு சந்திரசேகர் லிமிட். சுப்பிரமணியம் சந்திரசேகர் சி.வி. ராமனுடைய உறவினர். அவர் தமிழ்நாட்டிலே பிறந்தவர். நம்மளுடைய பிரசிடென்சி காலேஜில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது கல்கட்டாவுக்கு போய் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ்ல ராமனை சந்திக்க போறாங்க ஃபேமிலியோட. அங்க பார்த்தா ஏகப்பட்ட ஜர்னல்ஸ் கிடக்குது. வாசிப்பது என்பது புக்கோட நிறுத்தக்கூடாது. அதனாலதான் ஒரு ஃபாரின் ஜர்னல்ல பேப்பர் போட்டாங்களான்னு கேட்கிறோம். அந்த ஜர்னல் மிக மிக முக்கியமான ஒரு ஜர்னல் அங்க கிடக்குது. ஆனா அது கவர்ல இருந்தே ராமன் எடுக்கல. ஏன்னா ராமனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ராமனோட இன்ட்ரெஸ்ட் லைட் ப்ரோபகண்டா தான். அது அஸ்ட்ரோபிசிக்ஸ் ஜர்னல் அப்படின்னு கிடக்குது. அதை சந்திரசேகரன் எடுத்துக்கொண்டார். நான் எடுத்துக்கலாமான்னு கேட்டாரு. அப்படின்னா ராமன் ஊருக்கு வந்த பிறகு வெள்ளைக்குள்ளர்கள் குறித்து ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி அப்பா ஒரு செகண்ட் இயர் தான் காலேஜ்ல அந்த அஸ்ட்ரோபிசிக்ஸ் ஜர்னலுக்கு அனுப்புறாரு சந்திரசேகர். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கேம்பிரிட்ஜில் படிக்கணும்னு ஆசை. இங்கிலாந்துல படிக்கலான்ற என்ட்ரன்ஸும் தேடிட்டாரு. அங்க போனா கேம்பிரிட்ஜில் இடம் இல்ல, ஆக்ஸ்போர்ட்ல வேணா படிங்கன்றாங்க. இல்ல இல்ல அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தையாவது நாம் போய் பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ நண்பர்கள் அவரை கூட்டிட்டு போறாங்க. ராத்திரி 9 மணிங்க. கேட்ல இருந்து உள்ள போனா 3வது மாடியில ஒரு லைட் எரியுது. ஐ வாண்ட் டு மீட் அட்லீஸ்ட் ஒன் ப்ரொஃபசர் என்று கேட்கிறார். இல்ல ஃபவுலர்ங்கிற ப்ரொஃபசர் தான் இருக்காரு, அவர் லைப்ரரியில படிச்சுட்டு இருக்காரு, வேணா நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லுவா. உங்க பேர் என்னன்னு கேட்கிறாங்க. மை நேம் இஸ் சந்திரசேகர், ஐ எம் ஃப்ரம் இந்தியா. ஃபவுலரிடம் போய் சொல்கிறார்கள். ஃபவுலர் ஓடி அந்த மொட்டை மாடி அந்த இதுல இருந்தே கீழே பார்த்து, ஆர் யூ த சேம் சந்திரா who wrote a paper in the astrophysics journal? Yes sir, please come, I am having some doubts. இப்படித்தான் கேம்பிரிட்ஜிலே இடம் கிடைத்தது சந்திரசேகருக்கு. பிறகு நோபல் பரிசு வரை சென்றது வரலாறு. அதனால் தான் சொல்கின்றோம் நம் இளைஞர்களை, ஜர்னல் படிங்க, ஜர்னலில் உங்களுடைய எழுத்துக்களை வெளியிடுங்கள் என்று. அடுத்த 100வது ஆண்டு நம்முடைய இந்தியாவின் கரும்பு, நாம் இப்போது சுவைத்துக் கொண்டிருக்கும் சர்க்கரையை கொடுத்த ஜானகி அம்மாள் சம்பந்தப்பட்டது. அற்புத விஞ்ஞானி, மிக அற்புத விஞ்ஞானி. இந்தியாவுக்கென்று கேன் எரியான்டஸ் என்கிற சர்க்கரையையும் கூடவே கிரேன் டிம்சி என்கிற சர்க்கரையையும் உற்பத்தி செய்யக்கூடிய கரும்பை உருவாக்கி கொடுத்தவர். அதனால்தான் இன்னைக்கு இத்தனை சர்க்கரை ஆலைகள் வேலை செய்கின்றன. அதை கோயம்புத்தூரிலே தான் அவர் நடத்தினார். அந்த ஆய்வை நடத்துகின்ற பொழுது ஒரு பக்கம் பிரிட்டிஷ்காரர்களின் அழுத்தம், இன்னொரு பக்கம் நம்மாளுங்க ஆணாதிக்க வெறியர்கள். அவர்கள் படுத்திய பாடு ஒன்று அல்ல. தி கிரேட் சயின்டிஸ்ட் ஜானகி அம்மாள் நிர்மலா ஜேம்ஸ் எழுதிய புத்தகம் உள்ள இருக்கு சார். 180 பக்கம் தான் நிர்மலா ஜேம்ஸ் எழுதிய புத்தகம் பென்குயின்ல இருக்கு. அதுல எழுதுறாங்க சார், ஒரு இடத்துல எவ்வளவு கேவலம் பாருங்க. அம்மா நீ மாதவிடாய் காலமா இருந்தா 3 நாளைக்கு லேபுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு லேப் சீஃப் சொல்றான் சார். எப்படியெல்லாம் நம்முடைய நாடு பெண் விஞ்ஞானிகளை நடத்தி இருக்கிறது என்பதற்கான போராட்ட சான்றாக நான் ஜானகி அம்மாளை பார்க்கிறேன். 1926 அவர் நமக்கு இந்த கரும்பை வழங்கி இருக்காவிட்டால் இன்றைக்கு என்ன மிச்சம் இருந்திருக்கும் நம்மிடம்? சர்க்கரையை கூட இறக்குமதி செய்து கொண்டிருப்பீர்கள். அவர் பிற்காலத்தில் இந்தியாவின் 7
அற்புதமான தாவரவியல் பூங்காக்களை உருவாக்கி கொடுத்தவர். 1982 நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன் தரமணியில. அங்க இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பொட்டானிக்கல் ஸ்டடீஸ் அங்க போய் நாங்க ஒரு பேட்டி எடுத்தோம். அந்த நேரத்துல கூட நீங்க பாருங்க அவங்க எவ்வளவு பெரிய போராட்ட மனப்பான்மை கொண்டவர், அற்புத மாமனிதர்னு. சைலண்ட் வேலியில, அந்த சைலண்ட் வேலியில ஒரு பக்கத்தை அழிச்சிட்டு இண்டஸ்ட்ரி ஆக்கிடலாம் என்று இந்திரா அரசு முடிவு செய்த பொழுது சைலண்ட் வேலிக்கே போய் அங்கே போராட துணிந்தவர் ஜானகி அம்மாள் அவர்கள். இன்னொரு 100க்கு இப்போது வருகிறேன். அதே 1926, இப்ப 100வது ஆண்டு. இப்ப நம்ம எங்க வேணாலும் போய் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் ஈஸியா பண்றோமே. நம்ம நாட்டில் அது எவ்வளவு சீப்புங்கிறது உங்களுக்கு எப்ப தெரியும் தெரியுங்களா? வெளிநாட்டில் போய் நீங்க பிளட் டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். ரொம்ப சீப்பு. உங்களுக்கு கிட்னில ஒரு ப்ராப்ளம் இருக்கான்னு சும்மா யூரின் டெஸ்ட் பண்ணா போதும். இந்த டெஸ்டை எல்லாம் அறிமுகம் செய்த எல்லப்பிரகட சுப்பாராவ் மாமனிதர். சார், வடபழனி கோவில்ல, கோவில் வாசல்ல வாழைப்பழம் அந்த பூ விற்கிற ஒரு அம்மாவோட பையன், அவரு படிச்சு முடிச்சல அப்படிதான் படிக்க வச்சிருக்காங்க. அவங்களும் நேரா ராமகிருஷ்ணன் மடத்துக்கு போறாரு. போய் என்ன சேர்த்துக்குங்கன்றாரு. இல்ல எங்களுக்கு நீலாம் தேவையில்லை, நீ வேணா டாக்டர் படிச்சுட்டு வா, நாங்க சேர்த்துக்கிறோன்றாங்க. அப்புறம் அங்கேயே யார் யாரையோ கை காலை பிடிச்சு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல அவர் வந்து ஒரு பிராக்டிஷனர் பதவி, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்எம்பி பிராக்டிஷனருங்கிறோடு அதை சேர்றாரு. ஆனா அங்கேயும் ஒரு பெரிய ஒரு வேலை செய்யறாரு. என்னன்னா, காந்தி அதுக்குள்ள கதர் இயக்கத்தை தொடங்கியதால் அவர் பாருங்க, ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கதர் சட்டை தான் போட்டு வருவேன் நட முடிகிறாரு. காலேஜோட தூக்கிட்டான். பிறகு இந்த ராமகிருஷ்ண மடத்தில் இருக்க சாமியார்லாம் சேர்ந்து எப்படியோ அவருக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து போஸ்டனுக்கு அனுப்புறாங்க. அங்க போய் டாக்டர் ஆயிட்டு வான்ட்டு. போஸ்டன்ல போய் கப்பல் அவர் இறங்கும் போது அவர்கிட்ட இருந்தது $1. அந்த போஸ்டன் மருத்துவ கல்லூரியில கழிவறை சுத்தம் செய்யும் மனிதரா அவர் ஜாயின் பண்றாரு. அப்படியே மெல்ல மெல்ல முன்னேறி அங்க வந்து டெஸ்டிங் குரூப்ஸ்ல சேர்றாரு. அவர் 3 விஷயங்கள். ஒன்று, ஏடிபி என்கிற பாஸ்பரஸ் கிரியேட்டிவ் டெஸ்டிங்கை அறிமுகம் செய்கிறார். பிளட் டெஸ்ட்ல 7 வகையான முக்கியமான டெஸ்டிங்கை அறிமுகம் செய்கிறார். அதை விட மிக அற்புதம், இந்த ஃபர்காட்டன் ஹீரோஸ் ஆஃப் இந்தியன் சயின்ஸ் என்கிற புத்தகம் இங்கு வைத்திருக்கிறேன். அதுல வந்து 600 பக்கம் அவரை பற்றி எழுதியிருக்கிறார். இந்தியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்திய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதுகிறார். அவன் பிரிட்டிஷ்காரன் அந்த லெட்டரை கீழ்த்தி போடுறான். இவன் என்ன கண்டுபிடிக்கிறது, நம்ம என்ன? கடைசியில பார்த்தா இங்க வைஸ்ராயாக இருந்த மவுண்ட் பேட்டனுடைய மனைவிக்கு கேன்சர் இருக்குமோன்னு சந்தேகம் வரும் பொழுது எல்லப்பிரகட சுப்பராவ் டெஸ்ட தான் பண்ணி பார்த்தாங்க என்று வரலாறு சொல்லுகின்றது. சார், ஆசிரியர் மாணவர் ஜி.என். ராமச்சந்திரன் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு லேப் அமைக்கிறாரு. அமைக்கவே முடியல. அப்போ வந்து நம்முடைய ஆற்காடு ராமசாமி மோலியார் அவர்கள், அவங்க தான் நான் பிராமின் மூவ்மெண்ட்ல பெரிய லெவல்ல கொண்டு போனவங்க. அவர்கள் மிக தெளிவாக சிறப்பாக ஒரு லேப் அமைச்சு கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து காசு வாங்கி கொடுக்குறாங்க. அந்த லேப்ல எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி என்கிற ஒரு கருவியின் மூலம் அவர் வந்து ட்ரிபிள் ஹெலிக்ஸ் ஃபார் கொலாஜன் கண்டுபிடித்து அறிவிக்கிறார். ஆனால் நோபல் பரிசு குழு அவரை புறக்கணிக்கிறது. சரி, ராமனுக்கு பிறகு இவருக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். பிற்காலத்தில் டபுள் ஹெலிக்ஸை உருவாக்கி டிஎன்ஏ கண்டுபிடிச்சா நோபல் பரிசு கொடுக்கிற, ஆனா ட்ரிபிள் ஹெலிக்ஸ் கொலாஜனை கண்டுபிடித்து கொடுத்தால் கொடுக்க மாட்டேங்கிற ஆத்திரத்தோடு அவர் என்ன, அவருக்கு சிறப்பு, முதல்ல பிசிக்ஸ் படிச்சார் சார், எம்எஸ்சி வரைக்கும். அப்புறம் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணுன்றதுக்காகவே பயாலஜியில ஜாயின் பண்ணி எம்எஸ்சி வரைக்கும் பயாலஜி. சர் சி.வி. ராமன்ட்ட போய் ஆய்வு செய்து பிஹெச்டி. ஆனால் அவருக்கு ஒரு மாணவர் இருந்தார். அவர் பெயர் வெங்கி ராமகிருஷ்ணன். அவர் இவரை போலவே அனைத்தும் அறிந்து கிறிஸ்டலோகிராஃபி என்ன இவருக்கு ஸ்பெஷாலிட்டி, எதை நீங்க கையில கொடுங்க அந்த மிஷினை பண்ணிடுவாரு. டெஸ்டிங் மிஷின் பண்றதுதான் கஷ்டம், எக்யூப்மெண்ட்டை உருவாக்க தெரிய வேண்டும். வெங்கி ராமகிருஷ்ணன் அதுல தலை சிறந்தவராக இவரிடம் கற்றுக்கொண்டார். ஆனால் வெங்கி ராமகிருஷ்ணன் அயல் நாடுகளுக்கு சென்றார் பயாலஜி படிக்கிறதுக்கு. பிசிக்ஸ் இங்க முடிச்சிட்டாரு. இவரை மாதிரியே அவரும் பயாலஜி படிச்சாரு.
படிச்சு முடிச்சுட்டு ரிபோசோம்ஸினுடைய ஸ்ட்ரக்சரை இதே கிறிஸ்டலோகிராபி முறையில் நிரூபித்து காட்டினார் வெங்கி ராமகிருஷ்ணன். 2009ஆம் ஆண்டுக்கான நோபல் வெங்கி ராமகிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்டது. அந்த நோபலை தன்னுடைய ஆசிரியர் GN ராமகிருஷ்ணனுக்கு அவர் சமர்ப்பித்தார் என்பது வரலாறு. 100 ஆண்டுகள் தான் இருக்க வேண்டுமா? 50 ஆண்டு இருக்க கூடாதா? இருக்கிறது. உங்களில் எத்தனை பேர் அக்னி சிறகுகள் புத்தகத்தை படித்து இருக்கிறீர்கள்? நம்முடைய நாட்டில் எல்லா லைப்ரரியிலும் இருக்கிறது 2 புக்கு சார். ஒன்னு சத்திய சோதனை, காந்தியோடது. சத்தியமா யாரும் படிக்கிறது இல்லை. 2வது அக்னி சிறகுகள், கவரையே பிரிக்க மாட்டான் சார், அப்படியே வாங்கி பத்திரமா வச்சிருக்கேன். அக்னி சிறகுகள் 1976ல பெரும் முயற்சி எடுக்கிறார் கலாம். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோளை இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு ராக்கெட்ல வச்சு இந்தியாவிலேயே இருக்கிற ஒரு ஏவுகணை அனுப்பும் இடத்தில் இருந்து இந்தியாவிலிருந்து அனுப்ப வேண்டும். பயங்கரமான முயற்சி. இந்தியா முழுக்க அலைந்து திரிகிறார். அந்த இடத்துல உன்னை எழுதுவாரு, ரொம்ப நல்லா இருக்கும். 76ல 8, 79ல தோல்வி அடைஞ்சிரும். அப்படி தோல்வி அடைந்த கொஞ்ச நாட்கள்ல பிரான்ஸ் முயற்சி செய்யும், தோத்துரும். ஜப்பான் முயற்சி செய்யும், தோத்துரும். இஸ்ரேல் முதற்கொண்டு முயற்சி செய்யும், தோற்றுவிடும். 1980 ஜூலை 18 இவர் மீண்டும் முயற்சி செய்வார். ஆனா தோல்வி அடைஞ்சது எப்போ? 1976 ஆகஸ்ட் 10, இன்னைக்கு 50வது ஆண்டு. என்ன ஒரு வேடிக்கைனா 1980 ஜூலை 18 வெற்றி அடைந்தார். இந்த வெற்றி இந்தியாவை அப்படி வெற்றி அடைந்த 4வது நாடு என்கிற பெயரை பெற்று தந்தது. ஆனா அக்னி சிறகுகள் அதை எழுதுறாரு சார், மிக அற்புதமா இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துல தான் நம்ம நிக்கிறோம் சார். 12 வால்வு உள்ள டெஸ்டிங் பண்றாங்க. செகண்ட் ஸ்டேஜ் வெடிச்சு மேல கிளம்புமான்னு டெஸ்டிங் பண்றாங்க. மொத்தம் 16 விஞ்ஞானிகள் சுத்தி இருக்காங்க. கண்ணாடி கதவுக்கு பின்னாடி கலாம் இருக்கிறார். அவர் பட்டனை அழுத்தினா அது வெடிச்சிடும். ஆனால் கம்ப்யூட்டர் சொல்கிறது அழுத்தாதே என்று சொல்கிறது. தெரியாமல் நான் அழுத்தி விட்டேன், அது வெடித்து சிதறுகிறது. நைட்ரஜன் இணைக்கப்பட்ட அமிலம் 18 விஞ்ஞானிகள் மேலும் தெரித்து விட்டது. கொடூரமாக அவர்கள் தாக்கப்பட்டார்கள். கொடூரமாக தாக்கப்பட்ட அவர்களை தூக்கி கொண்டு நாங்கள் திருவனந்தபுரம் அந்த சாலைக்கு ஓடுகின்றோம். அங்க இருக்கிற பெட்டோட நம்பரை விட அடிப்பட்டவங்க அதிகம். எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதுல சிவராமகிருஷ்ணன் நாயர் ரொம்ப பாதிக்கப்பட்டார். படுத்த படுக்கை ஆகிவிட்டார், நினைவு திரும்பவில்லை. நான் அவர் காலடியிலேயே உட்கார்ந்திருந்தேன் என்று எழுதுகிறார் கலாம். ஒரு தலைமை பண்பு உள்ளவன் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இதான் உதாரணம். அடுத்த வரி வருது. திடீரென்று 1:30 மணிக்கு அவருக்கு நினைவு திரும்பி விட்டது. ராத்திரி எழுந்து என்னை பார்த்தார். நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அப்ப எப்போ புக் வாசிக்கிறாரு? 2வது பதிவு. 3வது அதோட முக்கியம். எல்லாம் முடிஞ்சிருச்சு சார், ஏதோ ஒரு புக்கை படிச்சுட்டு இருந்தீங்களே, என்ன சார்? சிவராமகிருஷ்ணன் நாயர் அடுத்த நாள் காலையில் கேட்கிறார். ஓ இதுவா? இந்த புத்தகத்தின் பெயர் திருக்குறள். நாங்கள் தமிழர்கள் மனம் நொந்து போகும் போதெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டி நெறிப்படுத்துகின்ற அற்புத நூல் இந்த புத்தகம் என்று சொல்கிறார். இப்படித்தான் அந்த அத்தியாயம் முடியும். ஜிடி நாயுடுவை பற்றி கலாம் என்ன சொன்னார்? அன்பு தோழர்களே, தி சயின்டிபிக் இந்தியன் என்கிற ஒரு புத்தகத்தில் கலாம் ஜிடி நாயுடுவை பற்றி எழுதியிருக்கிறார். ஜிடி நாயுடுவிடம் நாம் எவ்வளவோ கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட முக்கியம், வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை வாழ்ந்து காட்டியவர். 1944 ஜிடி நாயுடு மகள் திருமணம். கலாம் சொல்றாரு, என்னை சில திருமணங்களுக்கு அழைக்கிறார்கள், போகவே கூச்சமாக இருக்கிறது, எவ்வளவு செலவு செய்கிறார்கள். ஜிடி நாயுடு மகள் திருமணம். இது போன்ற ஒரு மேடை. மேடையிலே ஜிடி நாயுடுவே செய்த கேமராவில் ஜிடி நாயுடு எடுத்த தந்தை பெரியார் படம். மகள் திருமணத்திலே சிறப்புரை, அறிவியல் உரை ஆற்றுகிறார் சர் சி வி ராமன். திருமணத்துக்கு கோயம்புத்தூரையே அவர் அழைத்திருந்தார். அனைவருக்கும் சுண்டல் வழங்கப்பட்டது. எல்லாம் கொடுத்துவிட்டு திருமணம் செய்து கொள்கிறார்கள். முடிந்தவுடன் ஜிடி நாயுடு அறிவித்தாராம், திருமணம் முடிந்தது, எல்லாரும் வீட்டுக்கு போய் சாப்பிடுங்கள் என்று அறிவித்தார். திருமணம் என்றால் இப்படி நடக்க வேண்டும், கற்றுக்கொள்ளுங்கள் மனிதர்களே என்று கலாம் அந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். அன்பு தோழர்களே, நன்றி, வணக்கம். மனதார வாழ்த்துகின்றேன். மக்கள் சிந்தனை பேரவை இன்னும் பல நாடுகளுக்கு பரவ வேண்டும்.